அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மீன் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நான் 1 கிலோ மல்லி எடுத்துருக்கிறேன். மீன் குழம்பு மசாலாவுக்கு 1 கிலோ மல்லி எடுத்துருக்கிறேன். இந்த 1 கிலோ மல்லிக்கு அது கூட சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் என்ன அளவுங்கிறத பார்த்துடலாம். இப்போ 50 கிராம் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அதிலே சேர்த்துக்கலாம். 50 கிராம் வெந்தயம் அதில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 50 கிராம் ஜீரகம் சேர்த்துருக்கேன். 50 கிராம் மிளகு சேர்த்துருக்கேன். 50 கிராம் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். 200 கிராம் மஞ்சள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 100 கிராம் போதுன்னா நீங்கள் 100 கிராம் சேர்த்துக்கலாம். 200 கிராம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிலோ மல்லிக்கு நான் 1 கிலோ மிளகாயை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு 1 கிலோ அதிகம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன அரை கிலோ அல்லது 3/4 கிலோ இப்படி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவோங்கிறதுனால நான் 1 கிலோவுக்கு 1 கிலோ சரிக்கு சரி போட்டிருக்கேன். இதில் ஒரு 50 கிராம் அரிசி சேர்த்துருக்கேன். அரிசி கடலப்பருப்பெல்லாம் என்ன கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கும், அதனால தான் அந்த அரிசி கடலப்பருப்பெல்லாம் சேர்க்குறது. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு 1 கிலோ மிளகாவையும் அதில் கொட்டி நல்லா மொட்டை மாடியில் நல்லா அனல் பறக்க காய வச்சு எடுத்துக்கலாம். காய வச்சு எடுத்து மில்லில் கொடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது. மீன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும், தேன் மாதிரி இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் மசாலா செஞ்சு அரைச்சி வச்சிட்டிங்க, மீன் குழம்பு வச்சிங்கன்னு வச்சுங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். காய வச்சு அரைச்சி மில்லில் கொடுத்து அரைச்சிட்டோம்னா நல்லா நைஸாக இருக்குது. சில பேர் இதில் கருவேப்பிலை கூட சேர்த்துக்குவாங்க. நான் கருவேப்பிலையெல்லாம் சேர்க்கலை. இந்த பார்த்திங்களா, மில்லில் கொடுத்து அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான மீன் மசாலா ரெடி.